மலைச்சாரல் சேனலிலிருந்து மனிதம் சிறுகதை. சிவா, எங்கே இருக்கீங்க? கேட்டவர் பெரிய தொழிலதிபர் மாணிக்கம். வீட்டில் தான் சார். நான் உங்கள் ஆபீஸ் வாசலில் தான் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையை ஒப்படைக்கணும். அதுக்கு அட்வான்ஸாக 50,000 ரூபாயை இப்போ வந்து வாங்கிக்கங்க. இதோ வரேன் சார். அடடா, நம்ம பண கஷ்டத்தில் இருக்கோம்னு கடவுள் நமக்காக ஒரு ஆளை உதவி செய்ய அனுப்பியிருக்காங்க என்று நினைத்தபடி வண்டியை எடுத்தான் சிவா. வரும் வழியில் ஓரிடத்தில் கசகசவென்று கூட்டம். சிவா தன் பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு எட்டி பார்த்தான். அங்கே 15 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். ஏங்க, பையன் யாரு? என்னாச்சு? தெரியல, லாரிக்காரன் இடிச்சிட்டு போயிட்டான். 108க்கு ஃபோன் பண்ணியாச்சா? அரை மணி நேரமாச்சேன், இன்னி வரல. பேசாமல் நாமளே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோமா? ஐயோ, அங்கே சார் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரே. அவர் கொடுக்கறதா சொன்ன பணத்தை வச்சு தானே இன்னைக்கு சில கமிட்மெண்ட்டை செட்டில் பண்ணலாம் என்று இருந்தேன். இப்படி பல யோசனைக்கு பின் ஒரு முடிவுக்கு வந்தான் சிவா. ஒரு ஆட்டோவை நிறுத்தியவன் யார் உதவிக்கும் காத்திராமல் அந்த பையனை தூக்கி ஆட்டோவில் கிடத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தான். அப்போது சிவாவின் போன் அலறியது. மாணிக்கம்தான் அழைத்தது. ஹலோ சிவா, இன்னும் வரலையா? சாரி சார், வரும் வழியில் ஒரு ஆக்சிடெண்ட். ஒரு பையன் அடிபட்டு கிடந்தான். அவனை அப்படியே போட்டுட்டு வர மனசு வரல. அதனால தான் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தேன். முட்டாள் மாதிரி பேசாதீங்க. எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது தெரியுமா? அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக இங்கே காத்துட்டு இருக்கேன். நீங்கள் என்னடானா சமூக சேவை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. உங்கள் ஆர்டரே வேணாம், கேன்சல் பண்ணிடுவோம். நான் கிளம்புறேன். சார், ஒரு நிமிஷம் என்று பரிதாபமாக சொன்னவனை கண்டு கொள்ளாமல் எதிர்முனை பட்டென்று கட்டானது. மருத்துவமனையில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்துவிட்டு கிளம்பினான். வேலை ஓடவில்லை. அடிபட்ட பையன் நிலைமை எப்படி இருக்கோ என்று நினைத்தவன் திரும்பவும் மருத்துவமனைக்கு போனான். அங்கு மாணிக்கம் நின்றார். அங்கிருந்த வார்ட் பாய் மாணிக்கத்திடம் சிவாவை கை காட்டி, சார், காலையில் உங்கள் பையனை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது இவர் தான் சார் என்றார். மாணிக்கம் கண்கள் கலங்கியபடி சிவாவின் கையை பிடித்தார். ரொம்ப நன்றி சிவா, நீங்கள் காப்பாற்றினது என் பையனை தான். நான் அப்படி பேசியது தவறுதான். என்னை மன்னிச்சுடுங்க. இந்தாங்க 50,000 ரூபாய் வச்சுக்கோங்க. இந்த பணம் வேலைக்கு அட்வான்ஸ் இல்லை, என் பையனை காப்பாற்றினதுக்கு. மன்னிக்கணும். நான் மனிதாபிமான அடிப்படையில் தான் இந்த உதவியை செய்தேன், பணத்தை எதிர்பார்த்து அல்ல. அப்படின்னா வேலைக்கு அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. இல்லை சார், உங்கள் மகனு தெரிஞ்சதுனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. வேறு ஆளாக இருந்திருந்தா இந்த வேலையை கொடுத்துருக்க மாட்டீங்க. என் நியாயத்தையும் காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நான் உங்கள் பையனை யாருனே தெரியாமல் தான் இங்கே கொண்டு வந்து சேர்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் மனித உயிரை விட பணம் முக்கியமில்லை. இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த வேலையே உங்கள் பையனை காப்பாற்றினால்தானே தவிர என் மனிதாபிமானத்துக்காக இல்லை. அதனால் இந்த வேலையை நான் செய்கிறதா இல்லை. என்னால் உங்கள் அரை மணி நேரத்தை திருப்பி கொடுக்க முடியாது. ஆனால் உங்கள் அரை மணி நேரம் அந்த உயிரையும் திரும்ப கொண்டு வந்துடாது சொல்லிவிட்டு திருப்தியுடன் நடந்தான் சிவா. மனிதம் என்ற இந்த சிறுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.